வண்டலூர்ல ஒரு கிரசன்ட் பொறியியல் கல்லூரின்னு ஒரு கல்லூரி, என்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அந்த கல்லூரியுடைய நிறுவனர் தொழிலதிபர் அகமது ஏஆர் புகாரிங்கிறவர் கீழக்கரையை சேர்ந்தவர். அவர் மேல என்ன வழக்குன்னு சொன்னீங்கன்னா, கோஸ்டல் எனர்ஜன் என்ற நிறுவனத்தின் சொந்தக்காரர் அவர் மீது அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக பணிவர்த்தனை, அதாவது இடி அந்த மோசடி வழக்கை என்ன சொல்றது, அந்த பதிவு செய்து அவரை தூக்கி 32 மாதம் ஜெயிலில் வச்சுட்டாங்க. 1 மாசம் 2 மாதம் இல்லை, 32 மாதம் ஜெயிலில் வச்சு அவர் இடி வழக்கு போட்டாச்சு. இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பிசினஸ் இந்த 32 மாதம் 2 வருஷமும் 8 மாதமும் இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் நடத்தி வந்த அந்த பிசினஸ் டேமேஜ் ஆகி இன்றைக்கு சிதைந்து விட்டது. கோஸ்டல் எனர்ஜன் என்கின்ற அந்த இது கார்பரேட்ல சில அந்த கம்பெனிகளுக்குன்னு சில விதிகள் இருக்கு. அந்த விதிகளின்படி ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள போனா, ஒருத்தர் நீண்ட நாள் வராம இருந்தா அதற்கேற்ற உரித்த அந்த இதுக்கப்புறம் அந்த அதற்கேற்ற வகையில அந்த நிறுவனம் கைமாறிட்டு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் குற்றமற்றவர்னு சொல்லி என்ன பண்ணியும் பிசினஸ் போச்சு. 2.5 வருஷம் 8 மாசம் உள்ளுக்கு இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வியாபாரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கம்பெனி இப்ப யார் கையில இருக்குன்னு சொன்னா, அதாவது அதானி கையில இருக்கு. பவர் லீடு கன்சார்டியம் என்ற அமைப்புக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதானியோட நிறுவனத்திற்காக அரசியல்வாதிகளை ஒரு பக்கம் இருந்து ஒரு கட்சி ஆட்சி நடத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் இந்த ஈடியை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிற அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அம்பானி அதானி இவர்கள் 2 பேர் தான் நாட்டுல இருக்கணும். அதாவது அதான் குரோனி கேபிட்டலிசம்னு சொல்லக்கூடிய, மற்றவர்கள் எல்லா கம்பெனிகளையும் அழிக்க வேண்டும், அவர்களுடைய பணத்தை எல்லாம் இவர்கள் வாங்க வேண்டும், அவர்களுடைய கம்பெனிகளை இவர்கள் வாங்க வேண்டும் என்ற ஒரு முழு மூச்சோடு இந்த ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால், இது நான் என்ன சொல்லுவது? இப்படிப்பட்ட ஒரு அதாவது மக்களுக்குத்தான் சரியான ஜனநாயக ரீதியான அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், முதலாளிகளுக்கும் லேசிஃபர் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க, சுதந்திர முதலாளித்துவம் என்று, அது கூட இங்கு அவர்களுக்கு இல்லை. நியாயமான முறையிலே முதலாளிகள் இங்கு வளர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்துகிறேன். காதுள்ள முதலாளிகள் கேட்க கடவது.